ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேக்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா, சிவில் அஸ்பரன்ஸ் போத் டிப்ளமோ ஆர் பி அஸ்பரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இன்னொரு 90 டேஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 90 டேஸுக்கு நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம், அதே மாதிரி ஸ்டடி பிளான் வந்து எந்த மாதிரி நம்ம கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்ணலாம் அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரை பாருங்க. நான் என்ன சொல்றேனோ அந்த கண்டென்ட் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியா இந்த எக்ஸாமை கிராக் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். சரியா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இதை வந்து கண்டிப்பா எதுக்காக இதை வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லாஸ்ட் அட்டெம்ப்ட் மாதிரி. சரியா? ஏன்னா வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து டில் எக்ஸாம் வரை அந்த ஒரு பர்டிகுலர் வைபோட மோட்டிவேட்டடோட இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க்ல எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணாதீங்க. சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா கிராக் பண்ணலாம். அட்லீஸ்ட் 6 ஹவர்ஸ் நீங்க ஒரு நாளைக்கு படிச்சாகணும். சரியா? எந்த ஒரு ஒர்க் இருந்தாலும் நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு எக்ஸ்கியூஸுங்கிறத நம்ம கொடுக்க கூடாது. இந்த ரீசனால நான் படிக்கல, இதனால நான் படிக்கல அப்படிங்கிற மாதிரி இல்லாம கண்டிப்பா நீங்க ஈஸியா படிச்சீங்க அப்படின்னா கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மெகா செலக்ஷன் பேட்சை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு லோயஸ்ட் ப்ரைசிங்ல நம்ம கொடுக்க போறோம். அது என்ன அப்படிங்கிற மாதிரி வீடியோ த்ரோட்டா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். தமிழ்நாடு வந்து என்ன அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் கோர்ஸுக்கு ரொம்ப லோயஸ்ட் ப்ரைசிங்ல தான் கொடுக்குறோம். அது என்ன அப்படிங்கிற மாதிரி வீடியோ த்ரோட்டா வாட்ச் பண்ணுங்க. இப்போ இந்த இதுல வந்து என்னென்னலாம் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, இந்த மெகா செலக்ஷன் பேட்ச் அப்படின்னு சொன்னோம்ல, அதுல என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் இருக்கும் கிளாஸஸ். அதே மாதிரி டெய்லி ஜிஎஸ் இருக்கும், டெய்லி மேக்ஸ் இருக்கும், டெய்லி கிளாஸஸ், அதே மாதிரி டெய்லி டெக்னிக்கல் டெஸ்ட், டெய்லி ஜிஎஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு டேலையும் நம்ம என்னென்ன கவர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு 10 டேஸ்க்கு வந்து ஒரு சாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, டே 1ல வந்துட்டு உங்களுக்கு சிவிலை பொறுத்தளவு 3 செஷன் இருக்கும். கான்செப்ட் கிளாஸ் 2 செஷன், அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் டிஸ்கஷன் அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் டாபிக் எடுத்திருக்கோம், அந்த வாட்டர் டிமாண்ட் அந்த மாதிரி டாபிக். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இது மறுநாள் உங்களுக்கு டெஸ்டா இருக்கும். ஜிஎஸ் பொறுத்தளவு கான்செப்ட் கிளாஸ்ல வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டாபிக், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் டெஸ்ட் வந்து அது இருக்கும். மேக்ஸை பொறுத்தளவு டைம் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் தமிழோட அந்த கான்செப்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 8 செஷன் பெர் டேக்கு உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா டே 2 பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா சிவில் கான்செப்ட்ல அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், பைப் நெட்வொர்க் இது ரெலவென்ட் டாபிக். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா டெஸ்ட் வந்து ப்ரீவியஸ் டே நம்ம பார்த்த அந்த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் டிமாண்ட் ரிலேட்டட் டாபிக். சரியா? இங்க ஜிஎஸ் பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா நம்ம கான்செப்ட் கிளாஸ்ல குப்தாஸ் அப்படிங்கிறதும், டெஸ்ட் வந்து ப்ரீவியஸ் டே நடத்தின இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற டாபிக். மேத்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க், தமிழ் வந்து தமிழ் டாபிக்கும் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி டே 3 பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா கான்செப்ட் கிளாஸ்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் சீவேஜ், பிளானிங் அண்ட் டிசைன் ஆஃப் சீவரேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது. டெஸ்ட்டை பொறுத்தளவு டிசைன் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அதுக்கப்புறம் அந்த பைப் நெட்வொர்க் ப்ரீவியஸ் டே பார்த்த டாபிக். இங்க வந்துட்டு டெல்லி சுல்தானட்ஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்ல கான்செப்ட் கிளாஸ் ஆகும். ப்ரீவியஸ் டே பார்த்த குப்தாஸுங்கிறது இங்க டெஸ்டாவும் இருக்கும். மேத்ஸை பொறுத்தளவு அதே டைம் அண்ட் ஒர்க்கு, தமிழ்ல வந்து என்ன அப்படின்னா தமிழ் டாபிக் உங்களுக்கு வந்து இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன 4th டேல சீவர் அப்பர்டனன்சஸ், பம்பிங், அதுக்கப்புறம் ஒரு ஹை ரைஸ் பில்டிங்ல எந்த மாதிரி பம்பிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து 2 கான்செப்ட் கிளாஸா இருக்கும். ப்ரீவியஸ் டே பார்த்த டாபிக் வந்து டெஸ்ட் டிஸ்கஷன். அதே மாதிரி இங்க வந்து மொகலாயர்ஸ் ஜிஎஸ்ல ப்ரீவியஸ் டே பார்த்த டெல்லி சுல்தானேட்ஸ் வந்து டெஸ்ட். அதே மாதிரி மேத்ஸ்க்கு வந்து டெசிமல் அப்படிங்கிறதும் இங்க தமிழ் டாபிக்கும் இருக்கு. சரியா? அதே மாதிரி 5th டே பொறுத்தளவு இண்டஸ்ட்ரியல் வாட்டர், அதே மாதிரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஏர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன், இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த டாபிக். ப்ரீவியஸ் டே பார்த்த சீவர் அப்பர்டனன்சஸ்ங்கிறது டெஸ்ட் டிஸ்கஷனா இருக்கும். மேரத்தாஸ் அப்படிங்கிறது இங்க ஜிஎஸ்லையும், மிகல்ஸ் வந்து டெஸ்ட் டிஸ்கஷனாகவும் இருக்கும். டெசிமல் டாபிக் மேக்ஸ், தமிழ் டாபிக்கும் இருக்கும். 8 செஷனா இருக்கும் ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆர்சிசில இருந்து காங்கிரீட் மெம்பர், லிமிட் ஷேட் மெத்தடு, ஸ்லாப், இது ஃபிளாட் இந்த மாதிரி இது பீம் இந்த மாதிரி டாபிக் வந்து கான்செப்ட் கிளாஸ்லையும், ப்ரீவியஸ் டே பார்த்தது டெஸ்ட் டிஸ்கஷனாகவும், சவுத் இந்தியன் ஹிஸ்டரி அப்படிங்கிறது ஜிஎஸ்லையும் இருக்கும். மேரத்தாஸ் வந்து இங்க டெஸ்ட் டிஸ்கஷனா இருக்கும். இங்க ஏரியா டாபிக் வந்து மேக்ஸ்லையும் தமிழ் டாபிக்கும் இருக்கும். அண்ட் தென் டே 7 பொறுத்தளவு சிங்கிளி அண்ட் டபுள்லி ரீஇன்ஃபோர்ஸ்டு செக்ஷனு, காலம்ஸ் அண்ட் ஃபுட்டிங் டாபிக். ப்ரீவியஸ் டே பார்த்த ஸ்லாப் இது வந்து டெஸ்ட் டிஸ்கஷனா இருக்கும். ஜிஎஸ் பொறுத்தளவு அந்த இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, செக்குலர் ஸ்டேட் அந்த மாதிரியான டாபிக் இருக்கும். இங்க வந்து அந்த சவுத் இந்தியன் ஹிஸ்டரி வந்து டெஸ்டா இருக்கும். ஏரியா டாபிக் வந்து மேக்ஸ்லையும் தமிழ் டாபிக்கும் இருக்கும். டே 8 பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதாவது சிவில்ல வந்து என்ன அப்படின்னா
இது ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் இது வந்து நமக்கு சிலபஸ்ல இல்ல அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு உங்களுக்கு அதுல இருந்து ஏதாவது கேட்டுருவாங்க அப்படின்றதுக்காக ஒரு கவரேஜ் தான் சரியா. போஸ்ட் டென்ஷனிங், ஃப்ளக்ஸோ ரிலேட்டட் டாபிக். அதுக்கப்புறம் இங்க இந்த சிங்கிலி ரீஇன்ஃபோர்ஸ்டு பீம் ரிலேட்டட் டெஸ்ட். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ் கான்செப்ட் வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி வந்துட்டு டெஸ்ட் டிஸ்கஷன்ல அந்த செக்யூலர் ஸ்டேட், இந்தியன் கல்ச்சர் அந்த டாபிக். மேத்ஸ்ல வந்து ஏரியா, அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து தமிழ் டாபிக் சரியா. இது வந்து உங்களுக்கு ஒரு ஏஇ சிலபஸ் மாதிரி தான் கம்ப்ளீட்டாவே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா ஸ்டீல் டிசைனை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து சிவில்ல வந்துட்டு டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் மெம்பர், காலம், அதுக்கப்புறம் பேசஸ் அதெல்லாம் இருக்கக்கூடிய டாபிக். ப்ரீவியஸ் டே பார்த்தது இங்க டெஸ்ட் ஆகும். இங்க வந்து 5 இயர் பிளான் அப்படிங்கிற கான்செப்ட் கிளாஸும், நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி வந்து இங்க டெஸ்ட் டிஸ்கஷனாகவும் இருக்கும். ஏரியா அப்படிங்கிற டாபிக் மேக்ஸ்லையும், தமிழ் டாபிக்கும் இருக்கும். ஓகேவா. டே 10 பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா பிளேட் கேடரு, கேண்ட்ரி கேடரு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் டேங்க் ரிலேட்டட் டாபிக், அதான் லிக்விட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இங்க ப்ரீவியஸ் டே பார்த்தா அந்த டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் மெம்பர் டெஸ்ட் டிஸ்கஷனா இருக்கும். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஜிஎஸ்ல கான்செப்ட் ஆகும். 5 இயர் பிளான்ங்கிறது ஜிஎஸ்ல டெஸ்டாவும் இருக்கும். அதே மாதிரி இங்க ஏரியா அந்த கான்செப்ட் தான். அதே மாதிரி மேத்ஸ்ல தமிழ்ல வந்து தமிழ் டாபிக் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு 10 டேஸுக்கான சாம்பிள் இப்படிதான் இருக்கும் நம்மளோட கிளாஸஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போவோம். ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஒரு மெகா செலக்ஷன் பேட்ச் 2025 அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவா டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ 2025க்காக நம்ம வந்து லான்ச் பண்றோம். ஓகேவா. ஸோ இந்த மெகா செலக்ஷன் பேட்சோட டைம் டேபிள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டே டு சாட்டர்டே வரை டெக்னிக்கல் வந்து 2 கான்செப்ட் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டு டெஸ்ட் டிஸ்கஷன் அந்த பர்டிகுலர் டேலே இருக்கும். ஜிஎஸ் 2 கான்செப்ட் கிளாஸ் இருக்கும் பர் டேல. டெஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டு டிஸ்கஷன் உங்களுக்கு இருக்கும். மேத்ஸுக்கு ஒரு செஷன், தமிழுக்கு ஒரு செஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சண்டே செல்ஃப் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மோஸ்ட் இன்டெப்த் ஃபவுண்டேஷன் கோர்ஸை பொறுத்தளவு 600 பிளஸ் லைவ் கிளாஸஸ் இருக்கும். 15,000 பிளஸ் கொஸ்டின் சால்விங் இருக்கும். 120 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் வித் லைவ் டிஸ்கஷன் இருக்கும். 5,000 பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி இந்த மெகா செலக்ஷன் பேட்ச் 2025 அப்படிங்கிறது எப்ப நம்ம நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 23rd மண்டே தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க அதை லைவாவும் அஸ் வெல் அஸ் ரெக்கார்டடாவும் நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். லைவ் ஒரு பர்டிகுலர் டைமிங்ல வர முடியல உங்களால அப்படின்னா அதுக்கப்புறம் அது ரெக்கார்டடா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒர்க்கிங் பீப்புள்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் டைம்ல அவைலபிளா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரி இருக்கவங்களாம் எப்போ நீங்க அவைலபிளா இருக்கீங்களோ அந்த லைவுக்கு அப்புறம் அந்த ரெக்கார்டட் வீடியோட வாட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மெகா செலக்ஷன் பேட்ச் 2025 பொறுத்த ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீஸ் ₹30,000 அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 5 ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ₹7,999 அப்படிங்கிற மாதிரியும், நெக்ஸ்ட் 5 டேஸ் பாத்தீங்க அப்படின்னா ₹12,000 அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பிரைசிங்ல ப்ரொவைட் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா ₹4,999 அப்படிங்கிற பிரைசிங்ல நம்ம வந்து இந்த கோர்ஸை வந்து நான் வந்து ஆஃபர் பண்றேன். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் பிரைசிங் தான் தமிழ்நாடு லெவல்ல ஒரு டெக்னிக்கல் கோர்ஸுக்கு ரொம்ப லோயஸ்ட் பிரைசிங் தான் இது. அதே மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ₹4,999 அப்படிங்கிற பிரைசிங்ல வந்து நான் வந்து இதை ஆஃபர் பண்றேன் இந்த கோர்ஸை பற்றி உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியோட ஸ்பெல் பாத்தீங்க அப்படின்னா SPWARKZ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 96771136 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட அகாடமி பாத்தீங்க அப்படின்னா 1813 பிளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி. அதே மாதிரி இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த MIWS எக்ஸாம் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் பார்ட் 1 அவங்களோட நேம் லிஸ்ட் தான் இது. பார்ட் 2 மாதிரி பார்ட் 3 அதே மாதிரி நம்ம லாஸ்டா கண்டக்ட் பண்ண அந்த சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாமுக்கான அந்த கோர்ஸ்ல வந்து 90% ஆஃப் கொஸ்டின் நம்மளோட கோர்சஸ் அண்ட் டெஸ்ட்ல இருந்து வந்துருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லயும் சேம் அதே மாதிரி 90% கொஸ்டின் வந்ததுக்கான ப்ரூஃப் வீடியோ சேனல்ல கொடுத்துருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த எக்ஸாம் கிராக் பண்ணவங்க வந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல தேங்க் பண்ணியிருந்தாங்க இந்த MIWS பர்டிகுலரா கிளியர் பண்ணவங்க. ஸோ இந்த JDO எக்ஸாமுக்கு ஒரு 90 டேஸ் நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பரா நான் சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு கண்டிப்பா இது வந்து ஒரு லாஸ்ட் அட்டம்ப்டா எடுத்து ஒரு ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு போஸ்டிங் நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.